and welcome to Banu's Corner. இந்த பதிவில் வைகாசி விசாகத்தை ஏன் எதற்கு எப்படி கொண்டாடுறோம்னு பார்க்கலாம். நாம எண்ணிய காரியங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுற மிக சிறந்த நாளான வைகாசி விசாகத்துல தற்போதைய நிலவரம் நீங்கி நாம எல்லாரும் பழைய நிலைமைக்கு வரணும்னு வேண்டி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வைகாசி விசாகம் நாள முருகன் அவதரித்த நாளா கொண்டாடுறோம். முருகப்பெருமான் வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரத்தோட கூடிய பௌர்ணமி தினத்துல தான் அவதரித்தாரு. தைரியம், செல்வம் மற்றும் ஞானத்தின் கடவுளான முருகப்பெருமான் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் ஆகிய தீய அரக்கர்களை கொல்லதான் இந்த பூமியில் அவதரிச்சாரு. ஸ்கந்த புராணம் படி முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் இடையில் நடந்த போர்ல முருகன் தீய சக்திகளை தோற்கடிக்க வேலை பயன்படுத்தினாரு. சூரபத்மன் தோல்வி அடையும் நிலை வந்தபோது தன்னை கண்டுபிடிக்க முடியாதபடி தன்னை ஒரு மாமரமா மாத்திக்கிட்டாரு. முருகன் வேலை எரிஞ்சு மாமரத்தை ரெண்டா பொளந்துட்டாரு. மாமரத்தோட ஒரு பகுதி சேவலாகவும் மாமரத்தோட மற்ற பகுதி மயிலாகவும் மாறிடுச்சு. மயில் முருகனோட வாகனமாகவும் சேவல் அவரோட போர்க்கொடியின் சின்னமாகவும் மாறிடுச்சு. தேவர்களோட துயரத்தை தீர்க்க வந்த முருகப்பெருமான் எப்படி அவதரித்தார்னு நம்ம பார்க்கலாம். சிவனோட நெற்றிக்கண்ணில் இருந்து தான் முருகன் உருவானாருன்னு சொல்றாங்க. சிவனோட நெற்றிக்கண்ணில் இருந்து வரும் தீப்பொறிகள் சரவண பொய்கையில விழறப்ப 6 குழந்தைகளா மாறி 6 குழந்தைகளும் 6 தாமரை மலர்கள்ல காணப்படுறாங்க. தாமரை மலர்கள்ல இருந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்துட்டு வராங்க. பார்வதி தேவி இந்த 6 குழந்தைகளையும் கட்டி அணைச்ச போது அவங்க 6 முகத்தோட இருக்கிற முருகனா ஒரு அழகான குழந்தையா உருவெடுக்கிறாங்க. தமிழ் கடவுளான முருகன் உலக தமிழ் மக்களால் போற்றி வணங்கப்படுறாரு. அதனால முருகன் பிறந்த நாளான வைகாசி விசாகத்தை உலகம் முழுதும் உள்ள அனைத்து முருகன் கோயில்களிலும் உற்சாகத்தோடும் பக்தி பரவசத்தோடும் கொண்டாடுறாங்க. மக்கள் கோயிலுக்கு போய் அங்குள்ள பூஜைகள்ல கலந்துப்பாங்க. சிலர் முருகனுக்கு நேர்த்தி செய்து பால்குடம், காவடி, அலகு குத்தி கால்நடையா முருகன் கோயில்களுக்கு போவாங்க. பல முருகன் கோயில்ல 10 நாள் பிரம்மோற்சவம் கொண்டாட்டம் இருக்கும். வள்ளி தேவானை சமேத முருகன் தேரோட்டம் அப்போ நடைபெறும். முருகன் திருக்கல்யாணமும் கொண்டாடப்படும். கோயில்களில முருகன் அருள் பெற சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, ஹோமம், பூஜை, ஆரத்தியும் நடைபெறும். பல கோயில்கள்ல வள்ளி முருகன் திருக்கல்யாணம் நடைபெறும். இந்த திருக்கல்யாணம் பார்ப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா முருகன் அருளால் கல்யாண தடை நீங்கி நன்மை கிடைக்கும்னு நம்புறாங்க. வைகாசி விசாகம் அன்னைக்கு சிலர் விரதம் இருந்து பால் பழம் மட்டும் எடுத்துப்பாங்க. இந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நமக்கு முருகன் அருள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இந்த வருஷம் லாக்டவுன் இருக்கிறதுனால நம்ம கோயிலுக்கு போய் வைகாசி விசாகம் அன்னைக்கு வழிபட முடியாது. நம்ம வீட்டிலேயே எப்படி வழிபாடு செய்யலான்னு பார்க்கலாம். வைகாசி விசாகம் அதிகாலை எழுந்து குளிச்சு பூஜை அறையில முருகன் படத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சந்தனம், குங்குமம் பொட்டு வச்சு பூ வச்சு அலங்கரிச்சு உங்களுக்கு இப்போ கிடைக்கிற பழம், உங்களால் முடிஞ்ச இனிப்பு பிரசாதம் செஞ்சு படைக்கலாம். உங்களுக்கு வேல் இல்லைன்னா முருகன் விக்கிரகம் இருந்ததுன்னா அதுக்கு கூட நம்ம அபிஷேகம் பண்ணி வழிபடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வேல் பூஜைக்கு உள்ள லிங்கை கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச முருகன் துதிகள், பாடல்கள், திருப்புகழ், சஷ்டி கவசம், குமாரஸ்துவம், சுப்பிரமணிய புஜங்கம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை கூட செய்யலாம். இப்போ இருக்கிற லாக்டவுன் சிச்சுவேஷன்ல எது முடியுமோ அதை நம்ம படைச்சிக்கலாம். பொதுவா மாம்பழம் படைப்பது விசேஷம். எங்க ஊரான நாகர்கோவில்ல வைகாசி விசாகத்துக்கு மாம்பழக்காடி செய்து படைப்போம். மாம்பழக்காடியோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க.
பொதுவா வெல்லம் கலந்த இனிப்பு பிரசாதம் முருகனுக்கு படைப்பாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கந்தரப்பம், உண்ணியப்பம், பஞ்சாமிர்தமோட லிங்கை நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வைகாசி விசாகம் பற்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வைகாசி விசாகத்துக்கு முருகனை வீட்டிலேயே வழிபாடு செய்து முருகன் அருளை நீங்களும் உங்க குடும்பத்தாரும் பெறணும்னு வேண்டி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். எல்லாரும் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி வீட்டில் தங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.